அட அண்ணா, என்னடா இந்த பக்கம்? ஒண்ணு இல்லம்மா, சும்மா அப்படியே வந்தேன். ஆமா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், அந்த விஷயமா என்ன முடிவு பண்ணீங்க? என்ன விஷயமா? ஐயோ, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அன்னைக்கு செஸ் விளையாடும்போது சொன்னாரே. ஓ, அந்த விஷயமா? மாமா, ஏற்கனவே அப்பா கிட்ட பிசினஸ்க்காக லட்சமா வாங்கி லாஸ் பண்ணிட்டேன். திருப்பியும் கேட்டா தருவாரா? கொடுக்க மாட்டாருப்பா, கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. ஆனா நீங்க 2 பேரும் ஒண்ணு சொல்லுங்க, நான் கொடுக்கறேன். 1 கோடி. 1 கோடியா? ஆமாமா, நம்ம லட்சுமிபதி பங்கஜம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காரு. நீங்க வந்து ஒரு சைன் போட்டா போறோம். 1 கோடி ரெடி. அது சரி, 1 கோடியை வாங்கி என்ன வியாபாரம் பண்றது? அதுக்கான ஏற்பாடே நான் பண்ணிட்டேன். திருவனந்தபுரத்துல குமார் அண்ட் குமார் கம்பெனி கிரானைட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த கம்பெனில நீங்க 2 பேரும் பார்ட்னர் ஆக போறீங்க. 3 மாசத்துல 1 கோடிக்கு 10 கோடி லாபம். 10 கோடியா? அப்புறம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ்ல பறந்துகிட்டே இருக்கலாம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ். இந்த புலி வேகமா போவோம். ரெடி ரெடி. போலாமா? போலாம். ஓ ஓ புலி எப்படி போகுது? வேகமா போதா? பரவாயில்ல. ஓ ஓ நல்லா இருக்கா? எப்படி சொல்லு? எதுவும் சொல்லாம வந்தா எப்படி? ஏதாவது பேசு. மோகினி, யானை சவாரி எப்படி இருக்கு? இது யானை சவாரி இல்ல, புலி சவாரி. பகவதி, மோகினியை சாப்பிட கூட்டிட்டு வாமா. இத வந்துட்டேமா. வா மோகினி. சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா. ஓம் விஷ்ணு, ஓம் விஷ்ணு சரணமையப்பா, ஐயப்போ சுவாமி சரணமையப்பா, ஐயப்போ சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே 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 சுவாமியே. சுவாமி சரணம். என்ன சாமி, தலை 3 இருக்குது, தட்சிணை 1ங்களா? சுவாமி, இதுல கன்செஷன் இல்லையா? கன்செஷன்லாம் சுவாமிக்கு பிடிக்காதப்பா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. தட்சிணை போடுங்க. 11 ரூபாய் கிடையாது, தட்சிணை 108 ரூபாய் வைங்க. சுவாமி, நான் ரொம்ப பழமை ஏழை சாமி. ஐயப்பனை தரிசனம் பண்ணுன்றதுக்காக கடனை உடனே வாங்கி ஓடியாந்திருக்கேன் சுவாமி. பாருப்பா, உன்னோட கடன்கள் எல்லாம் ஐயப்பன்கிட்ட சொல்லி திருப்பி தரவன் நான் ஏற்பாடு பண்றேன். சுவாமி நம்ம குரு ஏற்பாடு பண்ணுவாரு. கைய காட்டப்பா. இந்தாங்க சுவாமி. சுவாமி, என் மோதிரம் போச்சப்பா. சுவாமி சரணம். சுவாமியே சுவாமியே. மோதிரம் மாட்டிக்கிச்சாப்பா. தட்சிணை எங்கப்பா? சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சாமியே சரணமையப்பா. சாமியே
பாத்தியான்னு சுருளை வந்து வாழ்க்கையா? ஐயோ, ஹலோ சுவாமி என்னடா எனக்கே பேய் ஓட்டுறியா? எங்கடா கலெக்ஷன்? என்னடா கலெக்ஷன் கம்மியா இருக்கு? இப்போ பக்தரெல்லாம் ரொம்ப உஷாராயிட்டாங்க. பக்தர் கம்மி ஆயிட்டாங்களா இல்ல நம்மள மாதிரி பக்கத்துல பிரான்ச் ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டானா? இருந்தாலும் இருக்கலாம். சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ் அமிலாம் ஜாஸ்தி ஆயிட்டாங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. போறேன், இருந்தானுங்க அப்படியே வேலூர் ஜெயிலுக்கு பேக்கப். வரேன். பொழப்ப கெடுத்துட்டானே குருவே. ஐயோ. நான் எங்கேயும் போலடா கண்ணா, என் கூடவே இருக்கிற திருட்டு நாய்களை பிடிக்கணும் தான் வெயிட் பண்ண, புடிச்சிட்டேன். ஏய், செய்யறது திருட்டு தொழிலா இருந்தாலும் அதுல கூட நீதி நேர்மை நியாயம் எல்லாம் இருக்கணும். புரியுதடா? திருட்டு நாய பட்டா. பாவம் மகாபக்தர் சங்கர சுவாமி அவரோட மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துருவான். நாம செய்யற வேலையில நியாயம் தர்மம் நீதி இருக்கணும். 50-50. சங்கர ஐயோ, நாம மோசம் போயிட்டோங்க. ஆபீஸ்ல யாருமே இல்லையே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வா அந்த பக்கம் போய் பாப்போம். என்னங்க, யாராவது உள்ள இருக்காங்களான்னு பாருங்க. யாருமே இல்லையே. இப்ப என்னங்க பண்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அதோ மாமாவே வராரு. அண்ணா, என்னண்ணா இது? பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. கம்பெனிக்கு ஓடி வந்து பார்த்தா எல்லாமே திவால் ஆயிருக்கு. திருவனந்தபுரத்துக்கு போன் பண்ணி கேட்டாலும் அங்கேயும் இதே பிரச்சனை தான். மாமா, இந்த விஷயம் தெரிஞ்சுதான் பங்கஜம்மா அடிக்கடி வீட்டுக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணுவாங்களோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. இதுக்கு போய் எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? இவன் யார் தெரியுமா? பங்கஜம்மாவுடைய ஒரே பையன் அரவிந்தன். வணக்கம் சார். என் அக்கா அமுதா மணிகண்டனோட சிஷியா இருந்தா. அவ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் மணிகண்டனையே காதலிச்சுட்டு இருக்கா. அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு புடிவாதமா இருக்கா. அவ அமெரிக்கால இருந்து அடிக்கடி போன் பண்ணி மணிகண்டனை பத்தியே விசாரிச்சுட்டு இருக்கா. வாயில சொன்ன பத்ததுக்குண்ணா அதை கொடு. பாருமா, பாருங்க. உனக்கு என்னப்பா வேணும்? உன் அக்கா எங்க வீட்டு மருமகள் ஆனோம், அவ்வளவுதானே. நீ போய் கார்ல உட்காரு. ஓ அண்ணா, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நீ 7 ஜென்மம் எடுக்கணும். சரி, அதோட இந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமகள் ஆகணும். அப்படி ஆனா பங்கஜம்மாவுடைய அத்தனை சொத்தும் நம்ம பக்கம் சேர்ந்துரும். நீங்க கொடுக்க வேண்டிய 1 கோடியும் அப்படியே சரி பண்ணிடலாம். ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன். சங்கரப்பா, யாருமா நீங்க? வாங்க உட்காருங்க. அட, நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. மனுஷனுக்கு கொஞ்சமாவது மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் முக்கியம்னு தெரிய வேண்டாம் சங்கரப்பா? கொடுத்த வார்த்தையில இருந்து தவறக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆஹா, பேசும்போது மட்டும் பெருசா நாங்க ஹரிச்சந்திர வம்சம் அது இதுன்னு பேச வேண்டியது. ஆனா செய்யறது பூரா பக்கா மொள்ள மாதிரித்தனம். இதுல பெருசா பேச்சு வேற. யாருமா நீ? என்ன இங்க வந்து கத்திட்டு இருக்க? தெருவுல போறவங்கள பத்தியா பேசிட்டு இருக்க? அவங்கள பத்தி பேசுறதுக்கு நான் ஏன் உங்ககிட்ட வந்து சொல்லி ஆழனா? சுத்தி வளைச்சு பேசாதீங்கம்மா. விஷயம் ஏதாவது இருந்தா நேரடியா சொல்லுங்க. அத சொல்றதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். 1000 ரூபாய் இல்ல, லட்சம் ரூபாய் இல்ல, கோடி கோடி ரூபாய் சாமி, கோடி. நான் ஒண்ணும் என் கை காசை போட்டு தரல. எனக்கு தெரிஞ்ச சேடு கிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுத்திருக்கேன். இப்ப அந்த வட்டியும் நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, உங்க மருமக என்கிட்ட வந்து சொன்னா, எங்க மாமாவுக்கு என் புருஷன் தான் ஒரே வாரிசு, அவரு இன்னைக்கோ நாளைக்கோ கிடக்குறாரு, அந்த கிழவை என்னைக்கு இருந்தாலும் பொட்டுன்னு போய் சேர்ந்துருவாரு, அதனால அந்த 20 கோடி ரூபாய் ஆசை எங்களுக்கு தான் வந்து சேரும், நீங்க எதை பத்தி யோசிக்காம கடன் கொடுங்கன்னு அவளு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காளே, தெரியுமா உங்களுக்கு? அது மட்டுமா, உங்க மச்சனா இருக்கானே, அதான் லட்சுமிபதி, அவனு வந்து சாட்சி கையெழுத்து போட்டிருக்கான். பாக்குறீங்களா? யோ, காட்டியாத சீக்கிரம் எடியாண்ணா குடு. பாருங்க சாமி, நல்லா பாருங்க. ரெண்டு 3 மாசத்துக்குள்ள பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல.
நான் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் உங்க புள்ள வீட்ல இருந்துகிட்ட எனக்கு இல்ல இல்லன்னு பதில் சொல்லி டபாச்சிட்டு இருக்கான். இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா சங்கரப்பா? யோ சொல்லியா? ஆமா ஆமா ஆமா. என் மகன் அப்படிப்பட்டவன் இல்லையே. ஆஹாஹாஹா. இல்ல இல்ல, உன் புள்ள பப்பா. பெத்தவங்களுக்கு புள்ளைங்க என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அது தப்புன்னு மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் கொடுக்கும் போது சாட்சி கைத்து வாங்கிட்டு கொடுத்திருக்கேன். ஹலோ, சேட்ஜியா? சொல்லுங்க சேட்ஜி, நான் தான் பங்கஜ பேசுறேன். என்ன பண்றது சேட்ஜி, கொஞ்சமாவது உப்பு போட்டு சோறு தின்னா பரவாயில்லையே. பணத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? நான் ரெண்டுல ஒண்ணு கேட்டுடுறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன அவங்க கிட்ட பேசுறீங்களா? இங்க உங்ககிட்ட பேசுறமா, பேசுங்க. அவருக்கு சமாதானமா பதில் சொல்லுங்க. நீங்க பேசுங்க சேட்ஜி. நான் உங்ககிட்ட பேசிருக்கேன். சரி சரி, சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சேட்ஜி, நான் வாங்கிடுறேன். இங்க பாருங்க சங்கரப்பா, நீங்க ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கிறதுனாலதான் நான் எந்த கலாட்டாவும் பண்ணாம போறேன். இத பாருங்க, இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அசல வட்டியும் என் கையில வந்து சேரணும். இல்லன்னு சொன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு உங்க வீட்டையே ஜப்தி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. என்ன பத்தி உங்களுக்கு தெரியல? என்ன வேடி பாக்குற? நிறைய போலாம்.